ஈஸியாக இருக்கா கவுன்சிலராக இருந்து ஃபங்க்ஷன் ஆகுறது அப்படிங்கிறது? எனக்கு ஒரு உமனா எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஈஸியாக இருக்கா? பேஷனட்டாக இருக்கனால பிடிச்சிருக்கு. ஓகே. எல்லாத்துலேயுமே சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா? எனி ஃபீல்ட், ஒரு லாயராக இருந்தாலும், போலீஸ் விமனாக இருந்தாலும், ஐடி ஒஃபிஷியலாக இருந்தாலும், ஆடிட்டராக இருந்தாலும், ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் ஒரு விமனாக இருக்கிறதுல ஒரு சேலஞ்ச் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரு அரசியல்வாதியாக ஒரு பெண் எதிர்கொள்ளக்கூடிய சேலஞ்ச்? பெண் இருக்கிறது இப்போ தான் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெப்ரசன்டேஷனில் விமென் வர்றது, அந்த நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸிங். ஸோ அப்படி இருக்கும்போது சோஷியலி ஒரு ரிஃபார்ம் நடக்கும். ஸோ அந்த ரிஃபார்மை நிறைய இடங்களில் அது ஏற்றுக்கிறாங்க. இப்போ கொடைக்கானல் மாதிரி நகரங்களில் எனக்கு எளிதாக இருக்குது. ஸோ ஆனால் இதை தாண்டி மற்ற கிராமங்கள்லேயும் இன்னும் அண்டர் ப்ரிவிலேஜாக, இன்னும் பேட்ரியார்க்கலாக இருக்க இன்னும் வில்லேஜஸ், ஆணாதிக்கமாக இருக்க நிறைய கிராமங்கள் இருக்குது. அதுதான் கேட்கணும். அங்கே உள்ள பெண்கள் அவங்களுக்கான சேலஞ்சஸ் என்னன்றது இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொலிட்டிக்கல் அரசியல் அப்படின்னாலே ஆணாதிக்க ஆன ஒரு மனபாங்கு தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறத காலங்காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி ஆணாதிக்க மனநிலை கொண்ட அந்த அரசியலில் ஒரு பெண் அரசியல்வாதியாக ஜொலிக்கிறது, செயல்படுறது அப்படிங்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதில் எங்களுடைய கட்சி ஒரு மேஜர் அரண், திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞரில் இருந்து முதல்ல பெண்களுக்கு 50% சொத்தில் சம உரிமை. உனக்கு சொத்தில் உனக்கு உரிமை இருக்குது, உங்கள் வீட்டில் நீ போய் கேளு, இது உனக்கு சட்டம் அப்படின்ற சட்டம் இயற்றியவர் தலைவர் கலைஞர். இன் ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி யூ ஹாவ் ரைட் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். அப்படி தலைவர் கலைஞருடைய கட்சி. அதை தொடர்ந்து தலைவர் கலைஞர் 33% ஒதுக்கீடு கொடுக்குறாரு. விதவை உதவித்தொகையை விதவைன்ற பேரை மாற்றி கைம்பெண் உதவித்தொகைன்னு கொடுக்குறாரு. விதவைன்ற வார்த்தையில் பொட்டு இல்லை, நீ கைம்பென்ற வார்த்தையில் பொட்டு இருக்குது, அதனால் நான் வார்த்தைகளை மாற்றுறேன் அப்படின்னு இப்படி ஒரு ஒரு விமெனுக்கான ரெஃபர்மேஷன் டுவர்ட்ஸ் விமென் எம்பவர்மெண்ட் அண்ட் விமென் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இந்த ஜெண்டர் கேப் ரேஷியோ ஃபில் பண்ணுறதுக்கான திராவிட மாடல் அரசு 6வது முறை அரசாக இருக்குது. அதை தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு துணை முதல்வர், முக்கியமாக எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அம்மா கனிமொழி கருணாநிதி அவர்கள், அவங்க மற்ற விமென் லீடர்ஸ்க்கு ஒரு பெரிய அரண், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்.